ஒரு காலத்தில் ஒரு வசதியான கிராமத்தில் உருளும் மலைகள் மற்றும் ஒரு பிரகாசமான நதிக்கு இடையில் விலங்கு நண்பர்கள் குழு வாழ்ந்து வந்தது. பென்னி கரடி, டெய்சிமான், ஆஸ்கார் ஆந்தை மற்றும் சாமி அணில் இருந்தன. அவர்கள் ஒன்றாக விளையாடுவதையும் காட்டின் அதிசயங்களை ஆராய்வதையும் விரும்பினர். ஒரு சன்னிக்காலை பழம்பெரும் ரெயின்போ மரத்தை கண்டுபிடிக்க நண்பர்கள் சாகச பயணம் மேற்கொள்ள முடிவு செய்தனர். வானவில்லின் ஒவ்வொரு நிறத்தின் இலைகளுடன் பூத்திருந்த காட்டில் ஆழமான ஒரு மரத்தை பற்றிய கதைகளை அவர்கள் வயதான விலங்குகளிடமிருந்து கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் காட்டுக்குள் ஆழமாக பயணிக்கும் போது குமிழ்நீர் ஓடையை கடப்பது, விழுந்த மரக்கட்டைகளின் மேல் ஏறுவது போன்ற சவால்களை எதிர்கொண்டனர். ஆனால் அவர்கள் ஒருவரையொருவர் ஊக்குவித்து ஒவ்வொரு தடைகளையும் சமாளிக்க ஒன்றாக உழைத்தனர். அவர்கள் சோர்வாக உணரத் தொடங்கிய போது தாங்கள் பார்த்த மிக அழகான மரம் உயரமாக நின்ற இடத்தில் அவர்கள் தடுமாறினர். அதன் கிளைகள் சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், இண்டிகோ மற்றும் ஊதா நிறங்களில் இலைகளால் அலங்கரிக்கப்பட்டன. உற்சாகமாக அவர்கள் மரத்தைச் சுற்றி நடனமாடினர். அதன் அழகை கண்டு வியந்தனர். ஒவ்வொரு நிறத்திலிருந்தும் ஒரு இலையை பறிப்பதற்காக அவர்கள் மாறி மாறி ஏறி வானவில் பூங்கொத்தை உருவாக்கி தங்கள் கிராமத்திற்கு தங்கள் சாகசத்தின் நினைவு பரிசாக கொண்டு வந்தனர். கையில் தங்கள் வண்ணமயமான பூங்கொத்துகளுடன் அவர்கள் கிராமத்திற்கு திரும்பினர். அங்கு மற்ற விலங்குகள் தங்கள் கதை மற்றும் அழகான வானவில் இலைகளைக் கண்டு வியந்தன. அவர்கள் செய்த நினைவுகளும் அவர்களின் சாகசத்தில் வலுப்பெற்ற நட்பு பந்தமும் தான் உண்மையான பொக்கிஷம் என்பதை நண்பர்கள் உணர்ந்தனர். அன்று முதல் வானவில் பூங்கொத்தை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவர்களின் அற்புதமான பயணமும் நட்பின் மந்திரமும் நினைவுக்கு வந்தது.